நான் உங்களுக்கு எல்லாமே நான் சீனியரு. 89ல நான் எம்எல்ஏ, 91ல நான் எம்எல்ஏ, 98ல கேட்காமலே எனக்கு ஜெயலலிதா சீட்டு கொடுத்தாங்க அப்படிங்கிறதுல குறிப்பிட்டிருக்கிறாரு. நீ எப்ப கட்சிக்கு வந்த? யார் உன்னை அந்த இயக்கத்துக்கு கொண்டு வந்தாங்க? நீ எப்படிப்பட்ட நபரு? நீ என்ன பண்ணிட்டுலாம் நீ வந்த? அதெல்லாம் எப்படி மறைச்சதெல்லாம் தெரியுமா? நாட்டுக்கு தெரியும்ல. முதலமைச்சர் இருக்கும்போது என்ன செஞ்ச? இது பூரா நாட்டுக்கு தெரியும். இப்ப நான் நல்லவே 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 நீ என்ன சொன்னாலும் அதை செவி கொடுத்து கேட்பதற்கு தொண்டர்கள் இல்லையே. இப்ப தேனியில பேசுனது எரியிற நெருப்புல பெட்ரோலை ஊத்துன மாதிரி தான். அதிமுகவில் முளைச்ச விசச்செடியே நீதானே. பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைக்க தயாராகி விட்டதா? பாஜகவோடு கூட்டணி வச்சுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. எப்ப நான் எங்களுக்கு யாரும் எதிரி கிடையாது, எங்களுக்கு யாரும் எதிரி கிடையாது, திமுக மட்டும் தான் எதிரின்னு சொல்றாரு. இதே ஒரு மிகப்பெரிய ஒரு சப்பக்கட்டு தாங்க. ஏன்னா உங்க கூட அத்தனை பேரும், உங்க கூட இருக்கக்கூடிய அத்தனை பேருமே பாஜகவோடு கனெக்ஷன் இருக்கிறாங்க. தாவேக்கா அதிமுகவோட கூட்டணி வச்சான்னா வைக்காட்டினா எங்களுக்கு ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய சசிகலா ஆதரவாளர் திரு தேனி கருணன் அவர்கள். வணக்கம். அன்பு தம்பிக்கு வணக்கம். தேனியில் நடந்த அதிமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன குறிப்பிட்டு பேசியிருக்காரு அப்படின்னா, நான் உங்களுக்கு எல்லாமே நான் சீனியரு, 89ல நான் எம்எல்ஏ, 91ல நான் எம்எல்ஏ, 98ல கேட்காமலே எனக்கு ஜெயலலிதா சீட்டு கொடுத்தாங்க அப்படிங்கிறதுல குறிப்பிட்டிருக்கிறாரு. அவருடைய பேச்சு உணர்த்துவது என்ன நினைக்கிறீங்க? இல்ல, இது போன்ற ஒரு தப்பெருமை, இது போன்ற ஒரு ஆணவ போக்கு தான் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் மூத்த அமைச்சர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலகட்டத்திலே அந்த கொங்கு மண்டலத்திலே ஒரு முக்கிய தளபதி அவர். அதே போல தென் மண்டலத்தில் ஒரு முக்கிய தலைவியா இருந்தவர் தான் திண்டுக்கல் சீனிவாசன். இன்னைக்கு வேண்டாம், ஒரு வயசு மூத்துருச்சு, வாய் தளர்ந்துருச்சு, அது வேற. ஆனா சீனியர் எடுத்துக்கிட்ட இவங்க 2 பேர் தானே பெருக்கிறாங்க. அவங்கள காட்டி நீ சீனியரா? நீ எப்ப கட்சிக்கு வந்த? யார் உன்னை அந்த இயக்கத்துக்கு கொண்டு வந்தாங்க? நீ எப்படிப்பட்ட நபரு? நீ என்ன பண்ணிட்டுலாம் நீ வந்த? அதெல்லாம் எப்படி மறைச்சதெல்லாம் தெரியுமா? நாட்டுக்கு தெரியும்ல. முதலமைச்சர் இருக்கும்போது என்ன செஞ்ச? இது பூரா நாட்டுக்கு தெரியும். இப்ப நான் நல்லவே நல்லவே நீ என்ன சொன்னாலும் அதை செவி கொடுத்து கேட்பதற்கு தொண்டர்கள் இல்லையே. தேனியில பேசுனீங்க, தேனியில் நீங்க பேசுறீங்க. சரி, உங்களுடைய ஆதரவாளர்கள் சம்பளத்துக்கு ஆள் பிடிச்சு கூட்டத்தை கூட்டினாங்க. எடப்பாடி பழனிசாமி மேடைக்கு வரக்கூடிய அங்க ஆளே இல்லை. மேடைக்கு வரவுக்கு முன்னாடியே கிளஞ்சு போயிட்டானுங்க. அங்க யார்கிட்ட பேசினாருன்னு எடப்பாடி பழனிசாமி தான் கேட்கணும். யார்கிட்ட பேசினாங்க? அங்க நாய் நரின்னுலாம் பேசியிருக்காருல்ல, அந்த நாய் நரி கூட அங்க இல்லை. அப்படின்ற போது அவருடைய நிர்வாகிகளை அந்த மேடையில வச்சுக்கிட்டு பேசியிருக்கிறாரு. அந்த மேடைக்கு எதிராக இருக்கக்கூடிய பொதுமக்களோ அல்லது தொண்டர்களோ யாருமே இல்லாத ஒரு இதுல பேசியிருக்கிறாரு. இதை பேசி நான் என்ன சொல்ல வரேன், இதை பேசுறதுனால என்ன இருக்கு? இப்ப நாங்கள் அதிமுக தானே. நீங்க எப்ப கட்சிக்கு வந்தீங்க? எப்ப நீங்க எம்எல்ஏ ஆனீங்க? எப்ப நீங்க மாவட்ட செயலர் ஆனீங்க? எப்ப நீங்க எம்பி ஆனீங்க? இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அப்ப நீங்க தான் அந்த கட்சிக்கு மூத்த தலைவர் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன அருகதை இருக்கு? அப்ப திண்டுக்கல் சீனிவாசனும் செங்கோட்டையனும் வேற ஆளுக்களா? அப்ப இப்படி பேச போய் தானே உள்ளுக்குள்ள குழப்பம் வந்துருச்சு. உங்களுக்கு குழப்பம் வந்துட்டு தானே இருக்கு, குழப்பம் நீடிச்சிட்டு இருக்கு. இப்ப தேனியில பேசுனது எரியிற நெருப்புல பெட்ரோலை ஊத்துன மாதிரி தான். எரியிற நெருப்புல பெட்ரோல் ஊத்துனா எப்படி இருக்கும்? அது மாதிரி ஆல்ரெடி புகஞ்சிட்டு இருக்கு எடப்பாடி கம்பெனியில. திண்டுக்கல் நம்ம செங்கோட்டையன் அவர்கள் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறார். மூத்த அமைச்சர்கள் நிறைய பேர் பணிப்போர் நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இப்படி ஒரு பேச்ச பேசியிருக்கும் போது நீங்க ஓபிஎஸ் எதுக்குன்னு நினைச்சிட்டு மூத்த அமைச்சர்கள், உங்களை காட்டி மூத்த அமைச்சர்களை நீங்க எதிர்த்துக்கு சமம் தான் அது. அதனால எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒரு அழிவு காலம் என்பதை தேனியில பேசின பேச்சிலே அதை தெரிஞ்சுக்கணும் நீங்க. இல்ல, ஓபிஎஸ்க்கு பதவி வெறி இருந்துச்சு, யாருக்காக போய் தர்ம யுத்தம் நடத்தினாரு, இந்த அரசை கிளைக்கணும்னு முயற்சி எடுத்தவர் ஓபிஎஸ் அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிட்டு பேசியிருக்காரு. இல்ல, நான் ஒரு விஷயம் சொல்றேன் தம்பி. ஓபிஎஸ்க்கு பதவி வெறி இருந்துச்சுன்னு நீங்க சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு என்ன வெறி? கட்சி என்னுடைய கட்சி, என் பாட்டன் கட்சி, என் கூட்டன் கட்சி, இங்க களை எடுத்தாச்சு, வெள்ளாம விளைய போகுதுன்னு களையே நீதானே, விசச்செடியே நீதானே. நான் என்ன சொல்ல வரேன், அதிமுகவில் முளைச்ச விசச்செடியே நீதானே. வெள்ளாம விதைச்சிட்டு போனாங்க, நல்லபடியா நீ விவசாயம் பண்ணுங்கப்பா, நான் சரி மீண்டு வர்றேன்னு போனாங்க. ஆனா நீ விசச்செடியா முளைச்சிருக்கிய, அப்ப உன்னைத்தானே நாங்க களை எடுக்கணும். நீ எங்களை பார்த்தீங்கன்னா பிடிச்ச களைய அகற்றினா விவசாயம் மகசூல் வரும் அப்படின்னு பேச்செல்லாம் பேசுறீங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு துரோகி என்பது அது முடிஞ்சு போச்சு. அந்த சாப்டர், அந்த பேச்சுக்கே முழு உருவமே யாருன்னா அது எடப்பாடி பழனிசாமி தான். அது பேச தெரிந்த குழந்தை, உணர தெரிந்த குழந்தை, கேட்க தெரிந்த குழந்தைகளுக்கு தெரியும். துரோகி யாருப்பா அப்படின்னா
எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு ரீச் ஆன ஒரு மனிதன் தான் எடப்பாடி பழனிசாமி. அவர் பார்த்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை, அவர் ஒரு நம்பிக்கை நட்சத்திரங்க. 3 முறை முதலமைச்சர் பதவி வருது. தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பதவி 3 முறை வருது. அந்த 3 முறையும் சொன்ன டயத்துல கொண்டு போய் கொடுத்துட்டு மறுபடியும் நீங்க என்ன சொல்றீங்க கேட்க, அவரு தாங்க நம்பிக்கை நட்சத்திரம். நீ யாரு? நீ ஒரு ஏதோ ஒரு தவறான ஒரு முடிவுல சின்னம்மா இவரை தேர்ந்தெடுத்துட்டாங்க. தேர்ந்தெடுத்த பிறகும் நீ என்ன, அந்த இடத்த விட்டு நான் நகர மாட்டேன், நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், கட்சி நான் தான் அப்படின்னு அந்த சின்னத்தையும் அந்த அலுவலகத்தையும் தொண்டர்கள் அவரிக்க முடியாது. தொண்டர்களுடைய ஆதரவு இல்லை, அதனாலதான் தோல்வி. அப்படி இருக்கும்போது அந்த சின்னத்தையும் அந்த அலுவலகத்தையும் அந்த கட்சி ஃபண்ட் இருக்கே, இதெல்லாம் ஒரு குறிவைத்து தான் நீங்க அபகரிச்சு வச்சிருக்கீங்க. இப்ப யார் பதவி வெறியன், யார் சுயநலவாதி, அத முதல்ல மக்களுக்கு தெரியும். நீ யார் பதவி வெறியன், யார் சுயநலவாதி, யார் துரோகி, இது எல்லாம் மாத்தி பேசினா மக்கள் நம்புவாங்களா தம்பி? சொல்லுங்க பாப்போம். ஓபிஎஸ் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு ஒரு குடும்பத்துல 4 பிள்ளைகள். ஒரு பிள்ளை அவன் கோச்சு சத்தம் போடுறோம், அது வெளியே போய் கோச்சு போய் நின்று அவங்களுக்கு எதிராக சத்தம் கூட போடும், சண்டை கூட வரும். அது வேற, அது உரிமை. உரிமை அது உரிமைக்காக அவங்க வர்றாங்க அப்படின்ற போது. ஆனா அவர் துரோகம் பண்ணலையே, பதவியை எழுதி கொடுத்து தானே வெளியே போனாரு. உன்னைய மாதிரி இது எங்க அப்பா கூட சொத்துன்னு சொன்னாரா? அவரை பார்த்து நீ துரோகின்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்குன்னு கேட்கிற எடப்பாடி பழனிசாமி பார்த்து. இல்ல துரோகிகளை தம்பி, கட்சியில களையெடுத்தாச்சு அப்படிங்கிறாரு இபிஎஸ். நாங்க என்ன சொல்றோம்னா, சின்னமா ஒரு சிறிய தவறு செய்து விட்டார். விதை விதைக்கிற பேர்ல அது ஏதோ விசச்செடி உள்ள அந்த விதையில கலந்திருக்கு, அந்த விசச்செடியும் சேர்ந்து முளைச்சிருச்சு. அதுதான் எடப்பாடி பழனிசாமி கூடிய விரைவில் அந்த விசச்செடியை அகற்றுவோம், வெள்ளாமை எடுப்போம். அதைத்தான் நான் சொல்றேன். முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவருடைய இல்ல திருமண விழாவில் பாஜகவின் முக்கிய தலைவர்கள் எல்லாருமே பங்கேற்று மணமக்களை வாழ்த்தியிருக்காங்க. குறிப்பா யார் யார் அப்படின்னா தமிழிசை சவுந்தரராஜன், அண்ணாமலை, எல்முருகன் போன்றோர் போய் வாழ்த்தியிருக்காங்க. ஆனா அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் எல்லோருமே பங்கேற்றும் கூட ஏன் எடப்பாடி இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கல? கட்சியினுடைய மூத்த நிர்வாகி அல்லவா? இல்ல, எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயம் நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். அவரே சொல்லிட்டாரு, அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல அவரே என்ன சொல்லிருக்காரு, கட்சியில் இருக்க இப்ப எனக்கு ஆதரவா இருக்கக்கூடிய 75% பேர் எனக்கு துரோகம் பண்றான்னு ஒரு டயத்தில் சொன்னார். அந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு சொன்னார். அப்படி இருக்கும்போது அவர் எப்படி எஸ்பி வேலுமணி வீட்டு கல்யாணத்துக்கு போவாரு, அங்க எப்படி போவார்? ஏன்னா முழுக்க முழுக்க அந்த எடப்பாடி கூடாரத்துல குழப்பம் ஏற்பட்டு போச்சு. எடப்பாடிக்கு பழனிசாமிக்கு எதிராக எல்லாம் முடிவு வந்துருச்சு. அதான் சொல்றேன், நீ எங்களை கலைன்ற, நாயின்ற, பேயின்ற, அதை உன்னை போல விசச்செடி அனைவரும் சேர்ந்து அதை வெட்டி அதை வேரோடு அழிக்கத்தானே நாங்க திட்டம் போடுவோம். அதனால நான் என்ன சொல்றேன், ஒரு திருமணத்துக்கு பாஜக காரங்க வருவாங்க, ஒரு அரசியல்வாதி திருமணம் பாஜக காரங்க, திமுக காரங்க கூட வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அரசியல்ல தான் எதிரி, நேர்ல பழக்கமா தான் இருப்பாங்க. அம்மாவே திரு கலைஞர் அவர்களை பார்த்து மரியாதை தான் பேசுவாங்க. அதே மாதிரி திரு கலைஞர் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் அம்மையார்னு பேசுவாங்க. அதே மாதிரி ஒரு நல்லது கெட்டதுக்கு அவங்க போய் வருவது உண்டு. ஆனா இவர் எடப்பாடி பழனிசாமிய அந்த எஸ்பி வேலுமணி திருமணத்துல பங்கு கொள்ளல, அங்கே போகல அப்படின்னா அதான் களவாணி யாருன்னு தனக்குத்தானே சொல்றது மாதிரி, நான் தான் அப்படின்னு சொன்ன மாதிரி. பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைக்க தயாராகி விட்டதா அப்படிங்கிற கேள்விகள் எழுந்த வண்ணம் இருக்கிறது. உங்களுடைய பார்வை என்ன சார்? பாஜகவோடு கூட்டணி வச்சுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி இது என்ன வீரவசனம் பேசினாலும் இன்றைய பிரஸ் மீட்ல பாக்குற போது, எப்ப நான் எங்களுக்கு யாரும் எதிரி கிடையாது, எங்களுக்கு யாரும் எதிரி கிடையாது, திமுக மட்டும்தான் எதிரின்னு சொல்றாரு. இதே ஒரு மிகப்பெரிய ஒரு சப்பக்கட்டு தானே. தனக்கு ஆபத்து வரப்போகுது, பாஜக ஒரு முடிவெடுக்க போகுது, கண்டிப்பா சின்னம்மா கண்ட்ரோல் கட்சி போயிடும். அதனால பாஜக காலில் விழுறது நல்ல, சின்னம்மா காலில் விழுற கட்சி பாஜக அண்ணாமலை காலில் விழுந்துருவோம், வயசு கம்மியா இருந்தாலும் அண்ணாமலை காலில் விழுந்தார்த்த அடுத்து நம்ம பேசுறீங்க. முன்னாள் முதலமைச்சர் ஏன் சார் அவருக்கு போய் காலில் ஒரு விஷயம் இல்ல, நான் என்ன கேட்கறேன்னா, முன்னாள் முதலமைச்சர், ஆமா அவருக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்குறாங்க. நாங்க ஓட்டு போட்டு அம்மாவை முதலமைச்சர் ஆக்கணும். அம்மா அது இறந்துட்டாங்க, துரிஷ்டவசமா இறந்துட்டாங்க. தமிழக மக்களே சேர்ந்து எடப்பாடியார் அப்படின்னு தேர்ந்தெடுத்தாங்களா முன்னாள் முதலமைச்சர். நாங்க முதலமைச்சர் ஆக்கணும். லாஸ்ட் பார்த்தா எங்களை யாருன்னு தெரியலன்னு சொல்றாரு, எங்களை கலைன்னு சொல்றாரு, நாயின்றாரு, பேயின்றாரு. இந்த மனிதனை போய் நாங்க எப்படி முன்னாள் முதலமைச்சர் மரியாதை கொடுக்க முடியும்? நான் என்ன கேட்கிறேன்னா, 2 நாடாளுமன்ற தேர்தல் அடையாளம் காமிக்க முடியாத இந்த நபர் நகர்ப்புற உள்ளாட்சி, கிராமப்புற உள்ளாட்சி தேர்தலில் நீங்க சொல்லக்கூடிய அந்த எடப்பாடி கூடாரத்தை அடையாளம் காட்ட முடியாத இவர் என்ன தகுதியான நபர்னு நீங்க கேட்கறீங்க? என்ன தகுதியான நபர்? இல்ல, ஒரு அந்த பதவியில உட்கார்ந்ததுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, அதனால சொல்றேன். இல்ல, அந்த பதவியில உட்கார்ந்த மனுஷன் எந்த மாதிரி நடக்கணும்னு அது உங்களுக்கு தெரியுமா இல்லையா? அசால்ட்டா வா போ நீ, அதுக்கடுத்து நாயி பேய்,
ஒரு முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் பேசும்போது பார்த்திருக்கீங்களா? 3 முறை முதலமைச்சர் ரொம்ப அமைதியா பேசுவாரு, ரொம்ப மரியாதை கொடுத்து பேசுவாரு. இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த மரியாதையே வரல. அதை தான் கேட்கிறேன் நான். அப்ப இவருக்கு எப்படி நாங்க மரியாதையா பேச முடியும்? இன்னைக்கு நடந்த பிரஸ் மீட்ல எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. திமுக தான் எங்களுடைய எதிரி, மற்ற கட்சிகள்லாம் யார் வேணாலும் சொல்லலாம், கூட்டணிக்கு வரலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து பாஜகவுக்கான சிக்னலா, இல்ல அவருக்கு வேற ஆப்ஷனே இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம்? இல்ல கட்சியில குழப்பம் ஏற்பட்டு போச்சு. அவங்களோட கூடாரத்துல குழப்பம் ஏற்பட்டு போச்சு. இது இந்த குழப்பத்துக்கு முழு காரணகர்த்தா யாரு? பாஜக. அப்ப பாஜக நம்மள காலி பண்ண போகுது. அப்ப இப்பயே அண்ணாமலை காலில் விழுறதுக்கு தயாராயிடும். மறுபடியும் அதைத்தான் சொல்ல வரேன் தம்பி உங்களுக்கு. பாஜக நினைத்தால் எதுவும் நடத்தும். ஏன்னா தொடர்ச்சியா மத்தியில் ஆடுறாங்க அவங்க. அதுக்கடுத்தபடியா அவங்க திமுகவுடைய எதிரி. திமுக ஆளக்கூடாது, அதிமுக ஆண்டு போட்டு அதிமுக ஒன்று விட வேண்டும் என்று பாஜக நினைக்குது. அதுல எந்த மாற்றம்ல. அததான் அமித்ஷா தொடர்ச்சியா சொல்றாரு, ஒன்றுபடுங்க ஒன்றுபடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதை இவர் கேட்கல. இப்ப ஏன் கேட்கிறாருன்னா, அங்க நடக்கிற விஷயம் என்னன்னா, முழுக்க முழுக்க பாஜகவினுடைய அந்த குரலாகத்தான் இவர் கூட இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அதை நினைச்சு நம்மளுக்கு ஓரந்தள்ள போறாங்க, நம்மள ஓரம் கட்ட போறாங்கன்றதுனால இப்ப ஒரு வழுக்கலா ஒரு பேச்சு நழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி ஒரு பேச்சு பேசியிருக்கிறாரு. எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான், மத்தவங்க எல்லாம் எதிரி கிடையாது, இன்னும் 5-6 மாசம் கழிச்சு பாத்துக்கிட்டோம்னு சொல்லியிருக்காரு. இன்னும் ஓராண்டு இருக்குது கூட்டணி தொடர்பா பேசுறதுக்கெல்லாம். அதை பத்தி இப்ப ஏன் பேசுறீங்க, வேற ஏதாவது பேசுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப கூடாதானே ஹேண்டில் பண்றாரு. பாஜக வேணாம், பாஜகவில் இன்னும் எதிரின்னு தானே நினைக்கிறாரு. இல்ல எதிரின்னு சொல்லலையே தம்பி. எங்க எதிரின்னு சொன்னாரு? எதிரிய திமுக தான் எதிரியா. அது மாதிரி நான் 1 வருஷம் இருக்குங்க, ஏங்க அதை பத்தி கேட்கிறீங்க அப்படிங்கிறாரு செய்தியாளர். நான் என்ன சொல்றேன், கொள்கை ரீதியா அதிமுக அம்மாவினுடைய கொள்கை ரீதியா மதவாத சக்தி, ஜாதிவாத சக்தி, இனி ஒரு காலகட்டத்திலும் நான் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னவங்க தானே. அவங்க கொள்கையை பின்பற்றி வரக்கூடிய நபர்னு நீங்க சொல்றீங்க, நாங்க சொல்லல, நீங்க சொல்லிக்கிறீங்க. அப்படின்னா ஒரே முடிவு எடுக்க வேண்டியதானே. பாஜக தான் முடிவு வச்சாச்சு, இனி பாஜக எங்களோட கூட்டணியே கிடையாது அப்படின்னு சொல்ல தெம்பு இருக்கா, திறன் இருக்கா எடப்பாடி பழனிசாமிக்கு? ஏன்னா உங்க கூட இருக்கக்கூடிய அத்தனை பேருமே பாஜகவோடு கனெக்ஷன் இருக்கிறாங்க, அவங்களோட ஆலோசனை கேட்கிறாங்க. இது தெரிஞ்சுக்கிட்டு தானே இன்னைக்கு நலுக்கலான ஒரு வார்த்தை, வழுக்கலான ஒரு வார்த்தை விடுற. நீங்க சொல்றத பார்த்தா எடப்பாடி சரண்டர் ஆயிட்டார். சரண்டர் ஆயித்தானே ஆகணும். என்ன நீ யோக்கியனா அயோக்கியம் தானே? இந்த அயோக்கியர்கள் எல்லாம் ஒரு மாபெரும் இயக்கத்தை வழிநடத்த என்ன தகுதி இருக்கு? அதைத்தான் பாஜக நினைக்குது. ஒரு அயோக்கிய. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க என் பேச்சை கட் பண்ணி போட்டாலும் பரவாயில்ல, நான் பேசிதான் ஆவேன். நான் வாழ வைத்த தெய்வம்னு சொல்லலாம் யாரா? அம்மா அவங்கள. அதே மாதிரி உங்களை ஆள வைத்த தெய்வம் யாரு? சின்னம்மா அவங்க. அந்த ஆண்டுகிட்டு இருக்கும் போது உறுதுணையா இருந்த தெய்வம் யாரு? ஓபிஎஸ் அவங்க. இவங்களை எல்லாத்தையுமே ஒதுக்கிட்டு கட்சி என் கட்சி, எங்க அப்பா வீட்டு கட்சின்னு சொன்னாலே யாருக்காவது பிடிக்குமா? அந்த மனிதனை யாருக்காவது பிடிக்குமா? சொல்லுங்க பார்ப்போம். யாராவது இவரை மரியாதையா பேசுவாங்களா? அப்படின்ற போது அவருக்கே உள்நடப்பு வந்துடுச்சு. நமக்கு எதிரிகள் கூடிட்டாங்க, முழுக்க முழுக்க எதிரிகள் கூடிட்டாங்க. தேனிக்கண்ண ஒருத்தன் பேசிட்டு இருக்கிறான், ஒட்டுமொத்த அனைத்து நிர்வாகிகளும் சேர்ந்து தொண்டர்கள் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு விசச்செடியை புடுங்கி எரிய போறோம்னு நேற்று ஒரு தனியார் தொலைக்காட்சியில் நான் பேசுனேன். அனைவரும் ஒன்று சேர்த்து எங்களை கலை என்று சொல்றாரு. நாங்க என்ன சொல்றோம்னா, நான் விசச்செடியை பிடுங்கி எரிப்போம். அவர் தான் விசச்செடி. மிகப்பெரிய ஒரு விவசாய நிலத்துல ஒரு விசச்செடி முளைச்சிடுச்சு. அந்த விசச்செடியை பிடுங்கி எரிஞ்சாச்சுன்னா விவசாயம் நல்லா வரும். கண்டிப்பா அது நடக்க போகுதுன்னு சொன்னேன். அதுக்குத்தான் இன்னைக்கு இப்படி பேசியிருக்காரு போல தெரியும். தேமுதிகவுக்கு நாங்க ராஜ்யசபா சீட் கொடுப்போம்னு நாங்க சொன்னோமா அப்படின்னு சொல்லிட்டு கோபமா பேசுறாரு இபிஎஸ் அவர்கள். இனி தேமுதிக எந்த மாதிரியான முடிவு எடுக்கும்? பிரேமலதா அம்மையாருடைய முடிவு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, துரோகத்தினுடைய வரலாறு, துரோகத்தினுடைய தலைமை, துரோகத்தினுடைய முழு வடிவமே யாருன்னா எடப்பாடி தானே. அப்ப அவங்க ஃபர்ஸ்டே இது தெரியும், அவங்களுக்கு தெரியும். யாருக்கு? திருமதி விஜயகாந்தோடைய மனைவி பிரேமலதாவுக்கு தெரியும். அம்மா சின்னம்மாவுக்கே துரோகம் பண்ணவங்க நம்மளுக்கு எப்படி இது பண்ணுவாங்கன்னு சின்னம்மாவுக்கு ஆதரவு ஒரு ட்ரிப் பேசுனாங்க. அவங்க இல்லாம இந்த இயக்கம் வருமா, அவங்க இல்லாம இவர் ஆட்சி வருமானம் ஒரு ட்ரிப் பிரஸ் மீட்ல நான் பார்த்திருக்கேன். ஒரு தனியார் ஊடகத்தை அவங்க பேட்டி கொடுக்க பார்த்திருக்கேன். இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு அதுதான் வாக்குறுதி கொடுத்துட்டு அவங்களை ஏமாத்துறா. இது அதான் துரோகி என்ன பண்ணுவான்? தொடர்ச்சியா துரோகம் தான் பண்ணுவான். அது மாதிரிதான் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா எடப்பாடிக்கு அழிவு காலம் தொடங்கிருச்சு. அதுல யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. நீ பிஜேபி பக்கம் போய் அண்ணாமலை காலில் விழுந்தாலும் உன்னை காப்பாற்ற ஆரம்பில்லை. தொண்டர்கள் நாங்க மன்னிக்க மாட்டோம் தம்பி. நீங்க அண்ணாமலை காலில் விழுக்கலாம், யாரு காலையும் விழலாம். அண்ணாமலை நாளைக்கு கட்டி பிடிச்சு நீங்க சால்வை குத்துறோம், அது நிறைய பார்த்துட்டு இல்ல கடுமையா விமர்சிச்சுக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட வார்த்தை இப்போ ஒரு முற்றிதான் கூட்டணியே முறிஞ்சுது. அப்படி இருக்கும்போது அண்ணாமலையும் இபிஎஸ் எப்படி ஒன்று சேருவாங்கன்னு கேட்குறேன்.
அதெல்லாம் வந்து அரசியல சகஜம் தம்பி. அதெல்லாம் சேர்ந்துக்கிடுவாங்க. செருப்பு கொண்டி மாறி மாறி அடிச்சு கூட சேர்ந்த வரலாறு உண்டு. இதே அஹ், பாமகவுடைய தலைவர் அன்புமணி இல்ல அவருடைய மகன் அன்புமணி அவர்கள் என்ன சொல்றாருன்னா டயரனக்கின்னு சொல்றாரு. ரெண்டு பேர்த்தையுமே ஓபிசின்னு சொல்றாரு, இவரையும் சொல்றாரு. இவங்க எல்லாம் ஒரு ஆண்மை இல்லாதவங்க, டயரனக்கி அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப கொச்சையா வந்து ஒரு இன்டர்வியூல நான் அவரை பார்க்க முடிஞ்சு, பேச முடிஞ்சு. அவரை போய் வீட்டுல போய் அவருடைய இல்லத்துல போய் சால்வை குத்தி கூட்டணிக்கு அழைத்ததெல்லாம் பார்த்ததும் இல்லை. அப்ப போது அரசியல் என்பது அப்பப்ப மாறி போடும். அதெல்லாம் தெரியாது, இந்த துப்பு கட்டவங்களுக்கு தெரியாது. இபிஎஸ்ஐ தவிர அதிமுகவை யாராலும் வழிநடத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் எம்எல்ஏவுமான கொங்கு ஈஸ்வரன் அவர்கள். அவருடைய கருத்தை நீங்க எப்படி கருதுறீங்க? அவர் வந்து திமுகவுடைய கூட்டணியா இருக்காரு. அவர் வந்து ஸ்டாலினை புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு நபர். இன்னைக்கு என்ன இபிஎஸ் புகழ்ந்து பேசுறாருன்னா அவருக்கு ஜாதி பற்று இருக்குன்னு அர்த்தம், அவருக்கு ஜாதி வெறி இருக்குன்னு அர்த்தம். ஆனா தனியரசு பேசுறாரா? அவர் ஒரு ஜாதியவாத இயக்கத்தில் இருந்தாலும் கூட அதிமுக என்னை வளர்த்து எடுத்துச்சு, அதிமுக என்னை ஒரு எம்எல்ஏ ஆக்குச்சு, அம்மா அவங்க எம்எல்ஏ ஆக்குனாங்க, சின்னம்மா குடும்பம் என்னைய அந்த இடத்துல உட்கார வச்சுன்னு இன்னும் நன்றி விசுவாசத்தோடு இருக்கார் திரு தனியரசு அவர்கள். அவர் எப்படி வந்து இபிஎஸ் கெட்ட மனுஷன் சொல்லுவாரு யாரு? ஈஸ்வரன் அவர்கள். அவர் திமுக அவருடைய வளர்ப்பு பிள்ளையாவில் இருக்காரு இப்ப. அதனால அவருடைய பேச்சு வந்து அவரு பேசிய எல்லாம் எடப்பாடி பழனிசாமியை மிகப்பெரிய ஒரு ஆளுமையை கொண்டு வரலாம் முடியாது. அதே அணியை சேர்ந்து அணியில இருந்து ஒன்னா இருந்த திரு தன்னியரசு அவர்கள் என்ன சொல்றாங்க? எடப்பாடி பழனிசாமி உலக மகா துரோகி, எங்கள் இனத்தை அவமானப்படுத்த வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு ஜென்மம் சொல்லி இருக்கிறாரு. அதை நீங்க பார்த்திருக்கீங்களா? அவருடைய பேட்டியில எப்பயுமே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தான் பேசுவார். அந்த சமுதாயத்தை சார்ந்த அந்த ஈஸ்வரர்கள் ரெண்டு பேரும் ஒன்னா பயணிச்சவங்க. அப்படின்ற போது அதெல்லாம் பெருசா ஒன்றும் யோசிக்கணும் அவசியமே கிடையாது. ஈஸ்வரன் இப்ப எதுக்கு பேசுறாருன்னா அந்த ஜாதி வெறியில கூட பேசிக்கிறாங்க. அந்த சமுதாய மக்களே எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கல. அதனாலதான் தோல்வி. அந்த சமுதாய மக்கள் நல்ல மனுஷங்க, அவங்கெல்லாம் அவங்களே ஏத்துக்கலன்ற போது ஈஸ்வர அந்த சமுதாய கட்சி தலைவர்னா அவர் சொல்றதுக்கெல்லாம் ஓட்டு போட்டுருவாங்களா? அவர் சொன்னா எல்லாமே சரியாயிடுமா? அதான் சமுதாய தலைவர் அவரை பத்தி பேசுறாரு, அவ்வளவுதான் பேச்சு. அந்த சமுதாய மக்கள் முழுக்க முழுக்க யார என்ன நினைக்கிறாங்க? எடப்பாடி பழனிசாமி நம்மளுடைய சமுதாயத்தை அவமானப்படுத்திட்டாரு, அதைத்தான் நினைக்கிறாங்க. அதைத்தான் அண்ணன் தனியரசு தொடர்ச்சியா எல்லா ஊடகங்களிலும் அதான் பேசுவார். இது போன்ற ஒரு நயவஞ்சகன், இது போன்ற ஒரு உலக மகா துரோகி நான் பார்த்ததே கிடையாது, எனக்கு அச்சமா இருக்குன்னு சொல்லுவாரு. இப்ப எல்லாருமே தனித்தனியா வந்து இருக்கிறீங்க. ஆனா அப்படி இருந்தாலும் தொண்டர்களும் நிர்வாகிகளும் வந்து இபிஎஸ் பக்கம் தானே வந்து இருக்காங்க. சோ அப்படி பார்க்கும்போது 2026ல எடப்பாடி வந்து ஒரு ஸ்ட்ராங்கா வந்து தான் ப்ளே பண்ண போறாரு அப்படிங்கிறது தானே கள சூழலா வந்து இருக்கு. நான் ஒரு தம்பி, நீங்க படிச்சவங்க, நாங்கெல்லாம் படிப்பு கம்மி. நீங்க வந்து ஊடகத்துக்குன்னு படிச்சவங்க, கள ஆய்வு பண்ணக்கூடியவங்க, என்ன நேரமும் வந்து அரசியல் கட்சியை நோண்டி பார்க்கக்கூடிய ஆளு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், எடப்பாடி பழனிசாமிக்கு யாருடைய ஆதரவு, தொண்டர்களுடைய ஆதரவு என்பதை 11 தோல்வி கொடுத்துருச்சு. ஆதாரம், அதுக்கு ஆதாரம் என்ன? 11 தோல்வி. அதுக்கடுத்த தேனிக்கு வந்தாரு, வந்துட்டு 2-3 முழக்கங்களை பண்ணிட்டு போனாரு. பேசுற போதே ஆளுக்கு கிடையாது. எடப்பாடி பழனிசாமி மைக்கு பிடிக்கும் போது ஆள் இல்லை. அப்ப தொண்டர்கள் ஆதரவுன்னு அர்த்தம். அப்ப அங்க வந்தது யாரு? தொண்டர்கள் கிடையாது, கூலிக்கு ஆள் பிடிச்சு கொண்டு வந்தாங்க. அவங்க எவ்வளவு நேரம் உட்காருவாங்க அவங்க வெயில்ல? எல்லாம் வெளியில போயிட்டாங்க. அப்படின்ற போது தொண்டர்கள் ஆதரவு இல்லாத ஒரு நபர் என்ன சாதிக்க போறார்? அதிமுகவை எப்படி நட்டமா நிறுத்த போறார்? முடியாது. அதனாலதான் தொடர்ச்சியா வந்து தொண்டர்களுடைய கோரிக்கை என்னன்னா, ஒன்றுபடுங்கள், உங்களையெல்லாம் அடையாளப்படுத்துறது யாரு? சின்னம்மா. சின்னம்மா தலைமை ஏறுங்கள் சொல்றாங்க. அதை செவி சாய்க்க மாட்டேன்றாங்க இந்த பதவி பித்தர்கள். தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க வந்து ரொம்பவே ஆர்வம் காட்டினாங்க அதிமுகவில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லோருமே. ஆனா அந்த கட்சிக்கு ஆலோசகராக ஒர்க் பண்ண போற பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல நான் விஜய்கிட்ட வந்து சொல்லியிருக்கேன், உங்களுக்கு மெஜாரிட்டி வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு, அவர் வந்து தனித்துதான் களம் காணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டியில வந்து சொல்லியிருக்காரு. இது எல்லாமே வந்து அதிமுக தலைவர்களை ஒரு அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்கா? ஒரே விஷயம் தம்பி, நான் ஒண்ணு உங்ககிட்ட சொல்ல வரேன். நான் அதிமுக தான், நான் வேற கட்சியை போறேன். இன்னும் அதிமுக ரெஜிஸ்டர் கட்டுறேன், அதிமுக கொடிதான் என்னுடைய கார்ல கட்டியிருக்கேன். நான் எங்களுடைய குடும்ப பிரச்சனை கூடிய விரைவில் தீரப்போகுது, அதை பார்த்தது. அதுக்காக வேண்டி இன்னொருத்தன் எங்களை பற்றி தவறா பேசினா கண்டிப்பா அதை விட முடியாது. விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் கூட ஆகலன்னு தான் நினைப்பேன் நான். கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் கூட ஆயிடுச்சு. ஆயிடுச்சுன்னு வைங்களேன், ஆயிடுச்சு. கிளைக்கழகம் இருக்கா விஜய் அவர்களுக்கு? கிளைக்கழகம், முதல்ல கிளைக்கழகம் தான் பெருசு. அதுதான் ஆணிவேர். ஒரு இயக்கத்துக்கு ஆணிவேர் என்னன்னா கிளைக்கழகம். கிளைக்கழகமே இல்லாம 1 கோடி உறுப்பினர்கள் வந்து தாவேக்காவுக்கு இருக்காங்கன்னு சொல்றாங்க சார். இல்ல, நான் என்ன சொல்றேன், இப்பதான் வந்து ஒரு நானே 10 உறுப்பினர் கார்டு வாங்கலாம், அப்படி ஆயிப்போச்சு. நவீன காலங்கள் ஆயிப்போச்சு. அது வாக்குகளா மாறுமா? அதை தான் நம்ம பார்க்கணும். இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு? அம்மா வச்சுட்டு போனது 1.5 கோடி தொண்டர்கள், நான் 2 கோடி ஆக்கிட்டேன்னு சொன்னாரு.
லாஸ்ட்ல பார்த்தா 25% வாக்கு, 20% வாக்குகள் வாங்குறதுக்கு திணறி அடிச்சாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப அந்த 2 கோடி தொண்டர்கள் எங்க போனாங்க, மீதியில என்ன ஆச்சு அப்படின்னு கேள்விக்கு பதில் கிடையாது. அப்படின்ற போது ஒரு பேர் இயக்கத்தை கொஞ்சம் அபகரிச்சு வச்சிருக்காரு யார், எடப்பாடி பழனிசாமி. ஒரு பேர் இயக்கத்தை அபகரிச்சு வச்சிருக்காரு. அவருக்கு அந்த தொண்டர்கள் தீர்ப்பளிச்சிட்டு இருக்காங்க, நீ சரியில்லைன்னு. நேத்து நேரம் நீங்க சினிமாவில இருந்து வந்திருக்கீங்க. சினிமாவில் வேணா நீங்க ஆளுமையா இருக்கலாம். மக்களை ஆளணும்னு நினைச்சா அது மக்கள் மத்தியில என்ன மனசுல நீங்க படணும். ஊருக்கு 10 பேர் இருப்பாங்க, 20 பேர் இருப்பாங்க. ஒரு மாவட்ட வாரியா ஒரு 5000 பேர் 10,000 பேர் இருப்பாங்க. விஜய்க்கு ரசிகர்கள், நிர்வாகிகள். இப்ப நிர்வாகிகள் போட்டதுனால ஒவ்வொரு நிர்வாகிகளும் 2 பேரை சேர்த்து வச்சிருப்பான். தொகுதி வாரியா ஒரு 5000 6000 வாக்குகள் வாங்கலாம். இதுதான் நடக்கும் தம்பி, இதுதான் இயல்பு. தொகுதி வாரியா ஒரு 5000 6000 வாக்குகள் ஆறு வாங்கலாம். விஜய் கட்சியுடைய தனித்து நின்றால், விஜய் அவர்கள் தனித்து கூட்டணி இல்லாம தனித்து நின்றால் ஒரு 5000 வாக்குகள் தொகுதி வாரியா வாங்கலாம். இதுதான் இயல்பு, இதுதான் நடக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இவரை காட்டிலையும் பெரிய நடிகர் உலகநாயகன் கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சார். என்ன நிலையில இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது திமுக பிச்சை கேட்டுருக்காரு, எனக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுங்கன்னு பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்காரு. புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் ஒரு பப்ளிக்கா இருக்கிறாரு, மிகப்பெரிய ஒரு ஒரு நடிகர். அதான் சொல்ற 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர். ஆமா, ஒத்துக்கலாம். அவர் படம் நான் ஓசியாவை காமிக்கிறாங்க, அவர் படத்தை மக்களுக்கு ஓசியா காமிக்கிறாங்கன்னா அவர் படத்தை ரிலீஸ் பார்க்கறதா 1000 ரூபாய் டிக்கெட் கொடுக்கணுமா அப்படி சொல்றாங்க. நான் படம் பார்த்தது கிடையாது. அப்படி நீ எதுவும் ஓசி எதுவும் படம் எடுத்து உன் சொந்த செலவுல எதுவும் மக்களுக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கியா? இல்லையே. அப்படின்ற போது வந்தோடனே நான் முதலமைச்சர், வந்தோடனே நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டா தமிழக மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லையே. இப்ப அதான் படிப்பறிவிலும் தமிழகம் 2வது இடத்தை தக்க வச்சிருக்கு. கேரளா நம்பர் 1, நம்பர் 2ல தமிழகம் இருக்கு. அப்படின்ற போது ரொம்ப சிந்திச்சு வாக்களிக்கக்கூடிய மனிதர்கள் வந்துட்டாங்க. சிந்திச்சு வாக்களிக்கக்கூடிய மனிதர்கள், புரியுதுங்களா? அதனால தாவேக்கா அதிமுகவோட கூட்டணி வச்சான்னா வைக்காட்டினா எங்களுக்கு பொறுத்தளவுக்கு அதிமுக ஒன்றுபட்டால் போதுமானது. எங்களுக்கு யாருடைய தயவும் தேவையில்லை. புரியுதுங்களா? எங்களுக்கு யாருடைய தயவும் தேவையில்லை. நாங்கள் ஒன்றுபட்டால் போதும். எங்களுக்கு பொதுமக்கள் ஆதரவு இருக்கு, கட்சிக்கு அப்பாற்பட்டு பொதுமக்கள் ஆதரவு இருக்கு. இதை எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சா போதும். நீ எடப்பாடி பழனிசாமி போய் விஜயகாந்த் விழுந்து வாங்க கூட்டணிக்கு வாங்க உங்களுக்கு துணை முதலமைச்சர் தரேன்னு சொன்னாலும் அவர் வந்தாலும் அப்பயும் நீங்க 4வது இடம் 3வது இடம் தான் போக போறீங்க. எங்களை ஒண்ணு சேர்க்காம தொண்டர்களை, நான் என்ன சொல்றேன், தொண்டர்களை ஒண்ணு சேர்க்காம உங்களை வாழ வச்ச அந்த தெய்வங்களை ஒண்ணு சேர்க்காம நான் தான் பெரியாண்டு நீங்க யாரோட கூட்டணி வச்சாலும் அதே சார்ந்த தான் தொண்டர்கள் வைப்பாங்க, பொதுமக்களும் அதே சார்ந்த வைப்பாங்க. அதை மட்டும் புரிஞ்சுக்கணும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும். அதே போல விஜய் அவர்கள், நான் சொல்றேன், கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆச்சு. அந்த ஆரம்பிச்ச உடனே முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டா அது நடக்காது. எம்ஜிஆர் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அவங்க கட்சியில நிறைய பேர். எம்ஜிஆர் கால் தூசிக்கு வருவாங்களா? அவங்கெல்லாம் எம்ஜிஆருடைய கால் தூசிக்கு வருவாங்களா? விஜய் அவர்கள் எம்ஜிஆர் கால் இன்னும் சொல்றேன், எம்ஜிஆர் மாதிரி நான் வருவேன்னு சொல்றது தப்பு. அது கண்டனத்தை தெரிவிக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன், எம்ஜிஆர் மாதிரி வரணும்னா அதுக்கு இணைய கிடையாது, யாருமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். அவர் மாதிரி ஒரு மனதனை பார்க்கவே முடியாது. 1977 போல 2026 ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறாங்க. அப்ப தன்னை அண்ணா எம்ஜிஆரா தானே உணர்ந்திருக்கிறாரு விஜய் அப்படின்னு புரிந்து கொள்ள முடியுதுல. எங்க நானும் கூட நான் பெருசா நினைச்சுக்கலாம், சாத்தியப்படுமா? நானும் கூட பெருசா நினைச்சுக்கலாம், நான் அப்படியே மாறப்போறேன் இப்படியே மாறப்போறேன் அப்படின்னு சாத்தியப்படாது. என்ன பேச்சுக்கு பேசலாம், நான் என்ன சொல்ல வரேன், பேச்சுக்கு வேணா பேசலாம். அவர் எம்ஜிஆரா மாறிடுவாரு, அடுத்த எம்ஜிஆர் நான் தான். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் அதுல பாதியா வந்தார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எப்படி இருந்தார் அதுல பாதியா அப்படியே வந்தார். நடிக்கிற போதே மக்களை கவர்ந்தாரு. அந்த பணத்தை, சேப்பில் இருக்க பணத்தை எடுத்து செலவு பண்ணுவாரு. என்னை வாழ வைக்கிறது யார்? ரசிகர்கள் அப்படின்னு. நான் இளந்தாரி இருக்கும்போது சென்னை வரும்போது அவருடைய உணவை சாப்பிட்டுருக்கேன். அவருடைய அலுவலகத்துல, அவர் டி நகர் அலுவலகம் இருந்துச்சு. அப்ப அந்த அளவுக்கு நான் இப்ப பேசுறேன்னா எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நான் பேசுறேன். அந்த மாதிரி மனிதனவே மண்ணக்க வைத்த தமிழகம் தான் இது. மண்ணக்காவ வச்சிருச்சு. அவர் கூட, அவருக்கு சொல்லக்கூட தகுதி இருக்கு. கருப்பு எம்ஜிஆர் அவர் கூட சொல்லலாம். உனக்கு என்ன தகுதி இருக்கு விஜய் அவர்களுக்கு? அவரவே தமிழக மக்கள் முடிச்சிருச்சு. அவர் நல்ல மனுஷன் தான், விஜயகாந்த் நல்ல மனுஷன். விஜயகாந்தோடைய பேக்ரவுண்ட் சரியில்லை அப்படின்னு அவர் அப்படியே குறைச்சிக்க வருது. அப்படின்ற போது நீங்க எல்லாம் என்ன பண்ண போகுது? பிரசாந்த் கிஷோரை வச்சு நீங்க தமிழகத்துல அரசியல் பண்ணோம்னா அவனுக்கு என்ன தெரியும்? அந்த பீகார்காரனுக்கு தமிழக மக்களுடைய மனநிலை என்ன தெரியும்? நான் கேட்கிறேன், உங்ககிட்ட கேட்கிறேன். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை கொடுப்பது மிக்க நன்றி சார். நன்றி.